ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி காரசாரமாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு தோசை செய்யலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் ரவை ஒரு அரை கப்பு, கோதுமை மாவு ஒரு அரை கப்பு, இஞ்சி ஒரு இன்ச் அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 3 இல்லை 4 சேர்த்துக்கலாங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் காரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த தோசை நல்லா சூப்பராக இருக்கும். கூடவே தக்காளி ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கூடவே சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இட்லிக்கு மாவு இல்லைன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு ஒரு 4 தோசை கூட செஞ்சு கொடுத்துடலாம். இதில் எனக்கு 4 தோசை தாங்க வந்தது இந்த அளவுக்கு. இப்போ பாருங்கள், அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கூட உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ அந்த மாவில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடைசியாக ஒரு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு சேர்த்துட்டு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டா போதுங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்கும், டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெறும் தோசையாகவே கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை சட்னி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் நல்லா தோசைக்கல்லை காய வச்சு இப்போ தோசை ஊற்றிட்டேன். ஆயில் இல்லை நெய், நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் டேஸ்ட்டு கொடுக்கும். பசங்களுக்குன்னா நீங்கள் நெய் ஊற்றி கூட கொடுக்கலாம். பாருங்கள், சீக்கிரமாக குயிக்காக ஆகிடுச்சி. இந்த தோசையை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே வீட்டில் பிடிக்கும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு இதே மாதிரி 4 தோசை வந்தது. நான் அரை கப்புக்கு உங்களுக்கு அளவுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த தோசை சூப்பராக இருக்கும். மத்தியானத்தில் சாஃப்டாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இன்ஸ்டண்ட் காரசாரமான தோசை சூப்பராக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.